பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் போலீசார் தடியடி நடத்தியதால் பதட்டம் ஏற்பட்டது. கடும் விலைவாசி உயர்வுக்கு மத்தியில் பெட்ரோல் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டு இருப்பது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அடிக்கடி பெட்ரோல் விலை உயர்த்தப்படுவதை கண்டித்தும் இதற்கு காரணமான மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் சென்னையில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது பெட்ரோல் விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தப்பட்டது. அத்தியாவசிய பொருட்களுடைய விலை தொடர்ச்சியா ஏறிட்டே இருக்குது. இதே காலகட்டத்தில் தொடர்ச்சியா 2 வாரத்துக்கு முன்னாடி பெட்ரோல் விலையை ₹2.50 சேர்த்திருக்காங்க. இந்த 2 நாளைக்கு முன்னாடி திரும்பவும் ₹2.50 பெட்ரோல் என்பது விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு. இது மக்களுடைய அடிப்படையான வாழ்வியல் பிரச்சனைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. விலைவாசி என்பது உயர்ந்துட்டு இருக்கு. அதை உடனடியாக மத்திய அரசாங்கம் வாபஸ் வாங்கணும். அப்படி இல்லாட்டி இந்த போராட்டம் தொடரும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறது. ஆர்ப்பாட்டத்தின் போது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அலுவலகத்தை நோக்கி முற்றுகையிடச் சென்ற போராட்டக்காரர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் கைகலப்பு ஏற்பட்டதை அடுத்து தடியடி நடத்த உத்தரவிடப்பட்டது. போலீசாரின் தடியடியால் போராட்டக்காரர்கள் சிதறி ஓடினர். தடுப்பை மீறி இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அலுவலகத்தினுள் சென்று முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். அப்போது முரண்டு பிடித்தவர்களை போலீசார் தூக்கிச் சென்று வேனில் ஏற்றினர். இச்சம்பவத்தால் சென்னை உத்தமர் காந்தி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து தடை ஏற்பட்டது.